வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் 1000 MCQs பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். எ மெட்டீரியல் அண்டர் பியூர் ஷியர் அல்டிமேட்லி லீட்ஸ் டு. ஒரு மெட்டீரியலில் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெட்டீரியலில் இப்போ பியூர் ஷியர் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அங்கே என்ன மாதிரியான கண்டிஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அல்டிமேட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பியூர் ஷியர் மட்டும் அந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அங்கே என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்தோன்னா, ட்ரைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அந்த மெட்டீரியலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பியூர் ஷியராக இருக்கும் போது. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ சர்க்குலர் செக்ஷன் ஆஃப் பீம் having diameter d is replaced by square section of side d. The bending stress will. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் செக்ஷன் பீம் பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் செக்ஷனாக வந்திருக்கு. அதோட டயமீட்டர் d. அதை என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கொயர் செக்ஷனாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதோட சைடு d அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அந்த பீமில் என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இந்த பீம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, அந்த பீமில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ கேன்டிலிவர் பீம் கேரியிங் UDL ஓவர் இட்ஸ் என்டையர் ஸ்பேன் இஸ் டு பி ரீப்ளேஸ்ட் பை சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் சேம் ஸ்பேன். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு கேன்டிலிவர் பீம் வந்திருக்கு. அந்த பீமில் UDL ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது ஒரு என்டையர் ஸ்பேன் ஃபுல்லாக. அந்த பீம் அப்படியே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக அதே ஸ்பேனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா 4 டைம்ஸாக ரெடியூஸ் ஆயிரும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பிரிட்டில் மெட்டீரியல் எக்ஸிபிட்ஸ். பிரிட்டில் மெட்டீரியல் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிட்டில் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காதுன்னா, பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் இருக்காது. அதாவது டிஃபர்மேஷனே இந்த பிரிட்டில் மெட்டீரியல் நடக்காது. அது முக்கியமாக பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அந்த பிரிட்டில் மெட்டீரியல் இருக்காது. அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ த்ரஸ்ட் டயக்ராம் இண்டிகேட்ஸ். இந்த த்ரஸ்ட் டயக்ராம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சியல் ஃபோர்ஸ் தான் இந்த த்ரஸ்ட் டயக்ராம் இண்டிகேட் பண்ணும். இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எக்ஸிஸ்ட் வேர். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஷியர் ஃபோர்ஸ் எப்போ 0வா வந்திருக்கோ அப்போ தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அக்கர் ஆகும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் இஸ் வேர். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எங்கே சைன் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் கிரியேட் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The slope of bending moment diagram represent. இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட ஸ்லோப் என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் ஸ்லோப் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்துருக்கோம், ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ஆப்ஷன் பி ஷியர் ஃபோர்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். An overhanging beam AB is having span L between supports and overhanging length L/2 beyond support B. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம் இருக்குது. இந்த மாதிரி ஏபி அப்படின்னு சொல்லி ஓவர் ஹேங்கிங் பீம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. 2 சப்போர்ட்டுக்கு நடுவில் அதோட லென்த் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் ஓவர் ஹேங்கிங் லென்த் L/2 பியாண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பிக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ பின்ற சப்போர்ட்டுக்கு அடுத்து L/2 அப்படின்ற லென்த்தில் இதோட ஸ்பேன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் UDL W இஸ் அப்ளைட் ஆன் லென்த் L/2 ஆன் எய்தர் சைட் ஆஃப் சப்போர்ட் B. அப்போ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, UDL W பார்த்தோன்னா சப்போர்ட் பிக்கு பியாண்டில் சப்போர்ட் பியோட பின்னாடி பார்த்தோன்னா L/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் UDL ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ரியாக்ஷன் சப்போர்ட் ஏல என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது சப்போர்ட் ஏல என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா 0வா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பிளேன் செக்ஷன் ரிமைன்ஸ் பிளேன்
அசம்ஷன் இன் பெண்டிங் தியரி இம்ப்ளைஸ். ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு பிளெயின் செக்ஷன். ஸோ அதாவது நம்மளோட பெண்டிங் தியரியில் அசம்ஷன் வந்து பார்த்தோன்னா, ஒன் ஆஃப் த அசம்ஷன் வந்து இந்த பிளெயின் செக்ஷன் வந்து ரிமைன்ஸ் பிளெயின் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளெயின் செக்ஷன் வந்து என்ன தான் வந்து பெண்டிங் அப்புறமும் பிளெயினாகவே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அசம்ஷன் வந்து இருக்குது இந்த பெண்டிங் தியரியில். அந்த அசம்ஷன் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அசம்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்ட்ரெயின் வந்து லீனியராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த அசம்ஷனோட மீனிங். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A circular shaft is subjected to torsion, undergoes a twist of 1 degree in a length of 120 cm. If maximum shear stress induced is limited to 1000 kg per centimeter square, the modulus of rigidity G equal to 0.8 into 10 power 6 kg per centimeter square, then radius of shaft is. ஸோ இந்த சம் வந்து நம்ம இந்த 1000 பாயிண்ட்ஸ் கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே சம் போல் தான். ஸோ அதில் வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து இந்த சம்மையும் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இந்த சம்முக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, டி வந்து 27 டிவைட் பை பை. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்டிங் மொமெண்ட் எம் அண்ட் டார்க் டி இஸ் அப்ளைட் ஆன் அ சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட். ஸோ ஒரு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் வந்து இருக்குது. அந்த ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா பெண்டிங் மொமெண்ட் எம்மும் டார்க் டி வந்து அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் தென் எம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்படி இந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் எம்மும் டார்க் டீயும் வந்து அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து டெவலப் ஆகுது. அப்படி இருக்கும் போது அங்கே எம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எம் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, T/2க்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஹாலோ ஷாஃப்ட் இஸ் ட்வைஸ் இட்ஸ் இன்சைட் டயமீட்டர். ஸோ ஒரு ஹாலோ ஷாஃப்ட் வந்துருக்கு. அந்த ஹாலோ ஷாஃப்டோட அவுட்டர் டயமீட்டர், அவுட் சைட் டயமீட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ட்வைஸ் ஆஃப் இன்சைட் டயமீட்டராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் டார்க் கேரிங் கெப்பாசிட்டி டு that of solid shaft of the same material and same outside diameter is. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த டார்க் கேரிங் கெப்பாசிட்டி, அதாவது சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் டார்க் கேரிங் கெப்பாசிட்டி வந்து என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு மெட்டீரியலுக்குமே, அதாவது ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, சேம் அவுட் சைட் டயாமீட்டரு. அப்போ அந்த ரேஷியோ வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா 15/16 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Two shafts A and B are made of the same material. The diameter of shaft B is twice that of shaft A. ஸோ ரெண்டு ஷாஃப்ட் வந்துருக்கு, ஏ பி அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு ஷாஃப்ட் வந்துருக்கு. அந்த ரெண்டு ஷாஃப்ட்டும் சேம் மெட்டீரியலால் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிற வராங்கன்னா, இந்த டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் பி, ஸோ ஷாஃப்ட் பியோட டயமீட்டர் வந்து டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் பி வந்து எப்படி இருக்குன்னா ட்வைஸ் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் ஏவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ இந்த ரேஷியோ ஆஃப் பவர் which can be transmitted by shaft A to that of shaft B is. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து இருக்கும் போது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பவர் வந்து ஷாஃப்ட் ஏலேருந்து ஷாஃப்ட் பிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அந்த ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோன்னா, சாலிட் ஏ ஷாஃப்ட் ஏ டு ஷாஃப்ட் பிக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1/8. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். when a shaft of diameter D is subjected to twisting moment T and bending moment M. இந்த ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா டயமீட்டர் டின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஷாஃப்ட்டில் வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் டி வந்து ஆக்ட் ஆகுது, பெண்டிங் மொமெண்ட் எம் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும் போது அப்போ ஈக்குவல் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ வந்து என்னவா வந்திருக்கும், எம்இயோட வேல்யூ வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவல் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா எம்இ வந்து ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா 1/2 இன்ட்டு கேபிட்டல் எம் ப்ளஸ் √m² ப்ளஸ் t². ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து ஈக்குவல் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா. Next question. When a shaft of diameter D is subjected to twisting moment T and bending moment M, the equivalent twisting moment TE. ஸோ அப்போ equivalent twisting moment TE ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ equivalent twisting moment ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா m² + t². ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The power transmitted by shaft is given by. ஸோ இந்த பவர்
ஸோ இந்த ஷாஃப்ட்டில் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அது எந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P = 2π/NT/60 வாட். ஸோ அதுதான் வந்து இந்த ஷாஃப்ட்டோட பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபார்முலா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Polar moment of inertia of a solid circular shaft of diameter d is given by. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டோட போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா π/16 d⁴. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ சாலிட் ஷாஃப்ட் ஆஃப் diameter d டார்க் t is given by. ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த சாலிட் ஷாஃப்ட் வந்துருக்கு, அதோட டயமீட்டர் வந்து டின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்போ டார்க் ஃபார்முலா டி ஃபார்முலா வந்து இந்த சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா டார்க் டி = π/16 × τ × d⁴. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த டார்ஷன் ஈக்குவேஷன் T/J = τ/r = c⁻L. இதில் வந்து இந்த டேர்ம் J/r அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ J/r அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா அது எப்படி சொல்லுவோன்னா போலார் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த க்ரைட்டீரியா ஃபார் த டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் இஸ் த ஸ்ட்ரெஸ் அட். ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து டிசைன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஷாஃப்ட்டில் எங்கே வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஷாஃப்ட் வந்து டிசைன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே க்ரியேட் ஆகுன்னு பார்த்தோன்னா இந்த ஷாஃப்ட்டோட சர்ஃபேஸில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி இஸ் மினிமம் அட். ஸோ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி வந்து இந்த ஷாஃப்ட்டில் எங்கே மினிமமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது எங்கே மினிமமாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஷாஃப்ட்டோட ஆக்சிஸில் வந்து மினிமமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ஷார்ட் காலம் ஆஃப் எக்ஸ்டர்னல் diameter d1 and internal diameter d2 carries an external load W. For no tension condition the eccentricity will be. ஸோ அப்போ இந்த கொஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் காலம் வந்துருக்கு, அந்த காலத்தோட எக்ஸ்டர்னல் டயமீட்டர் வந்து D1 சொல்லி எடுத்துக்கிறாங்க, இன்டர்னல் டயமீட்டர் வந்து D2ன்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஷார்ட் காலத்தில் எக்ஸ்டர்னல் லோட் W அப்படின்னு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நோ டென்ஷன் கண்டிஷனில் அந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார்முலா வந்து என்ன, இந்த காலம் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நோ டென்ஷன் கண்டிஷனில் இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார்முலா வந்து சர்க்குலர் செக்ஷனுக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா d1² - d2² / 8d1. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. த ரிஜிடிட்டி மாடுலஸ் இஸ் ஆல்வேஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரிஜிடிட்டி மாடுலஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து எப்போவுமே லெஸ் தென்னாக வந்திருக்கும். எதுக்குன்னா இந்த half the value of Young's modulus. ஸோ இந்த Young's modulusக்கு எப்போவுமே வந்து குறைவாக தான் வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ வந்துருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த Young's modulusக்கு பாதியாக தான், அதுக்கும் கீழே தான் வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ லெஸ் தென் half the value of Young's modulus வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The slenderness ratio is the ratio of. ஸோ இப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்றது பார்த்தோன்னா the ratio of length of column to least radius of gyration. ஸோ காலத்தோட லென்த்துக்கும் லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A column having moment of inertia Ixx and Iyy will fail in the direction of. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காலம் வந்து இருக்குது, அந்த காலத்தில் Ixx அண்ட் Iyy டேரக்ஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது இந்த ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் எந்த டேரக்ஷனில் வந்து ஃபெயில் ஆகுதோ அந்த டேரக்ஷனில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அங்கே வந்து மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அந்த டேரக்ஷனில். அது அந்த Ixxும் Iyyயும் எந்த டேரக்ஷனில் வந்து ஃபெயில் ஆகுதோ அந்த டேரக்ஷனில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அந்த டேரக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் நோ டென்ஷன் இன் காலம். ஸோ வந்து காலத்தில் வந்து நோ டென்ஷன் அப்படின்ற போது அதோட கண்டிஷன் வந்து என்ன அப்படின்றது பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் வந்து நோ டென்ஷனாக வந்து இருக்கும்போது காலத்தில் வந்து நோ டென்ஷன் கண்டிஷனில் இருக்கும்போது லோடு வந்து எப்படி இருக்கணும்னா லிமிட்டுக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கிரேட்டர் தென் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துருக்கணும்.
எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செக்ஷன் மாடுலஸ் டிவைட் பை ஏரியாவாக வந்திருக்கணும். ஸோ அப்போ அந்த மூணுமே வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி எனி ஒன் ஆஃப் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த 3 கண்டிஷனையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது நோ டென்ஷன் கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் நோ டென்ஷன் கண்டிஷன் இன் த பேஸ் ஆஃப் அ ஷார்ட் காலம் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் த லிமிட் ஆஃப் எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஷார்ட் காலம், ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் ஒரு ஷார்ட் காலம் வந்து இருக்குது, அதில் வந்து நோ டென்ஷன் கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது லிமிட் ஆஃப் எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து அந்த ஷார்ட் காலம் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன்லாம் இருக்கக்கூடிய ஷார்ட் காலமுக்கு லிமிட் ஆஃப் எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இருக்கணும்னா D/8 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when a column is subjected to eccentric load. ஸோ இப்போ காலத்தில் வந்து எக்ஸென்ட்ரிக் லோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரெண்டுத்தையுமே வந்து அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ எப்போ வந்து காலத்தில் வந்து எக்ஸென்ட்ரிக் லோடாக வந்து எக்ஸென்ட்ரிசிட்டியாக வந்துருக்கோ அப்போ வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த காலத்தில் வந்து இருக்கணும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி போத் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a steel wire of 20 mm diameter is bent into a circular shape of 10 meter radius. If E the modulus of velocity is 2 into 10 power 6 kg per centimeter square, then maximum stress induced in the wire is. ஸோ இந்த சம்மும் நம்ம வந்து நம்மளோட 1000 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம சம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த சம்மும் வந்து இந்த அது போல் தான் வந்திருக்கும், அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா B 2 into 10 power 3 kg per centimeter square வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் 1000 MCQஸில் ஃபஸ்ட்டு 50 MCQஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.